கணக்கம்பட்டி போயிட்டு அப்படியே பழனி மலைக்கு போகணுங்க. இன்னைக்கு பழனிக்கு போனதே மதியம் ஆயிடுச்சு. மதிய நேரத்தில நம்ம போனதுனால வெயில் இருந்தது. ஆனாலும் நமக்கு இங்கே பேட்டரி கார் இருக்கனால கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. நம்ம எங்கனாலும் சரி, பஸ்ஸில போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, அந்த இடத்துல இருந்து சட்டுன்னு பேட்டரி காரில் ஏறி நம்ம இப்போ விஞ்சுக்கு போகிறோமா, இல்லை ரோப் கார் போகிறோமா, இல்லை யானைப்பாதை வழியா நடந்து போகிறோமா, அந்த இடத்துக்கு கரெக்டாக இறங்கி நம்ம போய்க்கலாம். அது மாதிரி செப்பல் வைக்கிறதுக்கும் சரி, பொருட்கள் பாதுகாக்கிறதுக்கும் சரி, மொபைல் பாதுகாக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் தனித்தனியான இடம் இருக்குது. அங்கனேன்னு இப்போ யானைப்பாதை வழி போனீங்கனாலும் அங்கே இருக்குது. அது மாதிரி ரோப் காருக்கு போகிற இடத்துலையும், விஞ்சுக்கு போகிற இடத்துலையும் நாங்கள் போகும்போது இன்றைக்கி விஞ்சில் போயிட்டோம். ஆக்சுவலாக எப்போயுமே நாங்கள் நடந்து போகிறது தான் ரொம்ப பிடிச்சமான விஷயம் யானைப்பாதை வழியாக. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் முழங்கால் வலி என் வீட்டுக்காருக்கு இருந்ததுனால நடக்க முடியல அப்படின்ட்டு விஞ்சில் போயிட்டோங்க. போயிட்டு மேலே நல்ல தரிசனம், நல்லா உச்சிகால பூஜை தான், நல்லா சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு முருகனை பார்த்த சந்தோஷத்தோடு அப்படியே கீழே வந்தோம். வரும்போது ரோப் காரில் வந்தாச்சுங்க. அப்படியே இடுமலை அங்கேருந்து பார்க்கும் பொழுது எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இதே ஆப்போசிட்டில் பார்த்தா சண்முக நதி நல்லா தெரியும். இந்த விஞ்சில் போகிறத விட ரோப் காரில் போகிறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணான். விஞ்சில் போகும்போது கொஞ்சம் நம்மளை அடைச்சி போட்டாப்புல ஒரு ஃபீல் வருங்க. இது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்க மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு இதுக்கு கேபினுக்கு நம்ம 3 பேர் 4 பேர் தான். அதுக்கு மேலே வெயிட் ரொம்ப ஓவராக இருந்தால் 3 பேர் உட்கார வைக்கிறாங்க, இல்லைன்னா 4 பேர் உட்காரணும். அதனால் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். அது மாதிரி நல்லா ஈஸியாக வேகமாக வர்ற மாதிரி இருக்குங்க. அது விஞ்ச் கொஞ்சம் எப்படி சொல்ல, நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பக்கத்தில் போகிறது கஷ்டமாக தெரியுங்க. இது நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எப்பயுமே நமக்கு இது வாய்க்காது, கிடைக்கும் போது வர்றது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருகனுக்கு நம்ம மேலே ஏறும்போது யானைப்பாதையில் ஏறி போகிற மாதிரியே திரும்ப இறங்கி சூப்பராக வந்துடலாம். இறங்குறது ரொம்ப ஈஸியும் கூட. ஆனால் நாங்கள் மேக்ஸிமம் போகும்போது நடந்து போயிடுவோம், மேலே ஏறும்போது. இறங்கும்போது இந்த மாதிரி வர்றதுங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஆனால் போயிட்டு நம்ம வழிபட்டுட்டு வரும்பொழுது ஒரு மன திருப்தி வரும் இல்லைங்களா. அந்த திருப்தி வேறு எதுலேயுமே எங்களுக்கு கிடைக்கலங்க. சாமி கும்பிடும் பொழுதும், அது இறங்கி வந்த பொழுதும் அந்த மனசுக்குள்ளே முருகன் நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த தரிசனம் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கும். அதுதாங்க பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு இன்றைக்கி வேண்டுதலே என்னென்னா, எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதாங்க.